அவன் தண்ணி ஒருத்தர் கொடுக்கறான். எப்படிங்க தாலி இறக்கும்? என்னமாச்சு? எனக்கு ஒன்னும் ஆகல. என் மனைவிக்கா பேதியா? அவன் யார் தெரியும்? தண்ணியே நல்லா எடுத்துமா? நீ தண்ணி எடுத்து கோடிச்சு வந்தாலும் தேவையான தின்னுபிட்ட பேடிட்டு அவதாங்க. அதுதானே நியாயம். ஏன் தேவை சிக்கன் அரைக்கலாம். யாரும் சாப்பிடல, பட்டு தான் சாப்பிட்டாங்க. நம்ம அன்பனை எந்த தேவையா காலையில் எடுத்து வச்சா நீ தான் வச்சா குழு குழு போயிட்டு. அப்ப என் மனைவி தேவையா? என்ன சொல்ற? என்ன தெரியல. என்ன நம்ம பொண்ணுக்கு ரப்ப தேவையால என்னாச்சு காரணம்? என்னாச்சு ஆச்சி நான் மாதிரி உட்காருங்க. என் மகளுக்கு என்ன போன் வந்தா என்னங்க என்ன அப்படின்னு பேசுவோம். போன் வந்தா என்ன ஆச்சு? விலகாத. அங்க போன் வந்தா என்ன சிந்தா நான் போடுறேன். திடீர்னு போன் வந்தான்னா சொல்றோம் போன் பண்றோம் சொல்லிட்டா போன் பண்ணுவான். கரெக்ட். இல்ல போன் பண்ணிட்டு போன் பண்ணுவானா? நான் போன் பண்ண போறேன்பா அப்படின்னு பண்ணிட்டு பண்ணுவானா? அப்ப கொடுத்தா அத சொல்றதுக்கு ஒரு போன் பண்ணல. கரெக்ட். உன்னை எதில் போன் பண்ணி கரெக்ட். என்னடா டாபர் கேவுடி. அது வேறங்க விடுங்க. இல்ல இவ்வளவு பேர் உட்காந்துக்கிறாங்க. என்னம்மா இப்படி கேக்குறீங்க? ஏன்பா கேக்குற? ஒருத்தர் கேள்வி கேட்கலாமா? அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏங்க முக்கியமா அந்த வயசானவங்க அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சரி விடு. நம்ம பொண்ணு வெயில இருக்கால, அந்த பையனை லவ் பண்றான். எந்த பையன்? அந்த கதிரவன் இல்ல? ஆமா அவன் பதிவு கொடுத்து வச்சுக்கிறீங்க. அவன் எதோ நகை கூட எதுவும் திருட்டம் சொல்லி தவறு அவனுதல்ல, நம்மது. நம்மள போய் லவ் பண்ண இல்ல. திருமண வயதுல ஒரு மகள் இருக்கின்ற போறோம், இருவர் திருமணம் செய்து போறோம். அது வருத்தம். அவளுக்கு ஒரு வரலை பார்த்து மனம் முடித்திருந்தால் அவன் தவறான வழி. இப்ப நாட்டுக்குள்ள தெரிஞ்சு போச்சு, எல்லாம் பேசிக்கிறாங்க. ஆனா ஒரு மாப்பிள்ளை பார்த்து டக்குனு முடிச்சுது. ஒரு மாப்பிள்ளை பார்த்து முடியும்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு லவ் பண்ண விஷயம். அவன் யாரு போய் கட்டிப்பாங்க? என்ன போல ஒரு ஆள் பிடிச்சி இதுவரை ஒரு உண்மையை மறைத்து வைத்திருக்கிறேன். எனது மனைவி மூத்த மனைவி இறந்து விட்டாலே மணிமேகலை. அவனுடைய தம்பிதான் இந்த ஆளவன் தான். எனது மனைவி இறந்து விட்ட போது தனிமையை குழந்தை வைத்திருந்தேன். அவளை வளர்ப்பதற்காக துணையாக இவனுக்கு முப்படை தளபதியில் பட்டத்தை கொடுத்தேன். ஏன் என் மைத்துனன் இந்த ஆளவன் அப்புறம் வந்து சகோதரர் என் மைத்துனனுக்கு நம்மளை கொடுத்து விட்டா போகிறது. கூட கிடையாது. நாம் இதுவரை அரசியல் வாழ்க்கையை வந்துவிட்டோம். இனி நாம் புதிய ஒரு வாழ்க்கையை தொடங்க வேண்டும். ஒரு உண்மையை உரைக்கிறேன். அவரது அக்கால் பெற்ற மகளிர் இருக்கிற வழியாக அவளை உனக்கு நான் திருமணம் செய்து வைக்கிறேன். எங்க காட்டியார் வேண்டியது என்ன நகப்பு? என்ன வார்த்தை வரைக்கிறீர்கள்? கெட்ட பாலை எவனாவது குடிப்பானோ? கெட்ட பழத்தை எவனாவது உண்பானோ? என்ன சொல்கிறாய்? வேல்விழி எச்சில் பட்ட கனி மாமா, எச்சில் பட்ட கனி. அவளை என் தலை மீது கட்டளை தலை மீது பாறாங்களை போட்டுவிடலாம். நான் என்ன இழைச்ச வேணாம். இல்லை எனக்கு நாட்டில் இருந்து வந்தேனா? என்ன மாமா? சரி, வேல்விழி யார்? என் அக்கா மகளாகிவிட்டார். கற்பகம் பெற்றெடுத்த பச்சை வேல்விழி. நான் வேல்விழியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் உண்ண உணவின்றி உழைக்க உடையின்றி அழைக்கமாயின்றி ஒரு நாட்டை விட்டு விட்டு தென்னாட்டை வைத்து என் நாட்டு வாழ்க்கையார் உண்ண உணவளித்து உடுக்க உணவளித்தேன் இருக்க இடம் கொடுத்து என்னையும் மகளை இழிவாக பேசிவிட்டார். என் முகத்தில் விழிக்காது, என் நாட்டிற்காது, எழுந்து ஓடி
ஐயோ கோபம் வந்தாலே பார்த்தாலே எனக்கு அந்த கோபம் சத்தியமா ஒரு நாள் கூட லீவ் போட மாட்டேன். நான் ஏன்டா லீவ் போடுறேன்? போட மாட்டேன் நீ போட மாட்டேன். தண்ணி என் பரம்பரையே அது. அது பரம்பரை வரும். நீ அவங்ககிட்ட நான் பேசிக்கிறீங்க. அந்த ஆளு என்ன சொல்லிட்டு போறான்? எனக்கு இருக்கு ஒரு ஆம்படியா என்ன அடிக்கு என்ன எவன பிறக்கானா? அது அந்த மாதிரி நினைக்காதீங்க. தூக்குறது அதுல போட்டு போய் யாரு அது? நான் யாரு? நாட்டுக்கு மன்னன். அது கேட்டு ஏங்க அவன் வந்து உன்னும் போட்டு தரணும்னு அவனுக்கு எண்ணம் கிடையாது. உன் சொத்துக்கு இருப்பாரு அதுக்காக உன்னை போட்டு புடிச்சா பாத்தியா? நான் எங்க புடிச்சேன்? நீ எப்படி முடிப்ப? உன்னால முடியுமா? அது ஒரு தெரியுமா? சொத்தை முடிக்க உன்னால முடியுமா? நான் என்ன சொல்றேன்னா என்ன சொல்றேன்? அவர் இந்த அளவுக்கு பேசுறாருன்னா உங்களுக்கு பாதுகாப்பு இதுக்கப்புறம் கிடையாது. ஆமா எனக்கு பாதுகாப்பு இல்லையா? ஆமா மாமா என் நாட்டு மக்கள் இருக்காங்க. நீ சொல்லுங்க கையில தண்ணி ஓட்ட முடிஞ்சுட்டான். தண்ணி டேங்க் மனைவிய மாதிரி ஒரு மனைவி கிடையாது. எப்பவே புண்ணியத்தை பண்ணிருக்கேன். ஜாலியா தண்ணி ஓட்ட சொல்லு சாரே சொல்லு சொல்லு. நான் என்ன சொல்றேன்னா சிரிச்சு கிடப்ப எல்லாத்துக்கும் பண்ணிடலாம். அந்த ஆள் சொல்லிட்டு போறான். என் வீட்டுக்காரருக்கு சேர்த்துட்டாருன்னா எனக்கு யார் இருக்கிறாங்க? சமயத்துல நான் இல்லைன்னா கூட்டு சொசைட்டி இல்லைங்க அவனை போட்டுறா பாத்துக்கிட்டு நான் இல்லையான்னு சொன்னேன். இதுக்கு நான் ஒரு நல்ல வழி சொல்றேன். என்ன வழி? என்னன்னா நாடு எல்லாம் உன் பேர் எடுக்கிறதுனாலதான் அவன் வந்து கேக்குறான்னு நாளைக்கு உனக்கு போட்டு தள்ளுமா. இது எல்லாத்தையும் என் பேரு இது ஒருத்தனுக்கு ஒரு ரூபாய் கொடுக்க மாட்டேன். அது மக்கள் சொல்லுவான். சூப்பர் மக்கள் உன்னை பற்றி தெரியாது. இந்த நாடுதானே உனக்கு தேவை. இந்த உடல் உயிர் மூச்சு அனைத்துமே உனக்கு தந்த ஆவியே. ஒரு மனிதனுக்கு ஆவி போனவன அந்த மர கட்ட உனக்கு தேவை. எனக்காக வேண்டாம், உன்னுடைய சேஃப்டிக்காக வேணும். மனித நாட்டை ஆளக்கூடிய மணிமாறு உயிர் சாசனம் யானை. எனது மனைவி இளைய மனைவி தாருக்கு இந்த நாடு நகரம் அனைத்து சொந்தம். இந்த மன்னன் உடலிலே உயிர் மூச்சு இருக்கு வரை உனக்கு சொந்தம். நான் இறந்து விட்ட பிறகு என் நாடு நகரம் சொத்து சுகம் அனைத்தும் என் மகள் வேல் விழிக்கே சொந்தம். இப்படிக்கு மணி சொத்து மாத்திட்டாம்பா. நீங்க ஆழத்தின் கீழே தான் நுழைவீங்க. நான் கோலத்தில் சில பேர் விட்ட மாட்டான். சொத்து எழுதி எழுதி போடுறான். அப்புறம் அவன் பாத்திரத்து தூங்கி நானே வயிற்று யாராவ குச்சேன் இல்ல வயிறு அது இல்லடா டாபர் எப்படியா சரி விடு. அந்த கிழமை என்ன எழுதி வச்சுக்கிட்டு போறேன். நீ கவலைப்படாது. உயிரோடு இருக்க வைக்கணும். எனக்கு ஆசை போயிட்டான். நீ கவலைப்படாது. நான் இருக்கிறேன். அவருக்கு எழுதுவாருன்னு எனக்கு தெரியும். அதுக்குதான் 2 பேப்பர் வச்சுங்கிறேன். மேல எழுதி வச்சு 2 பேப்பர் என்னத்துக்கு? 2 பேப்பர் கேள்வி. மேல எழுதி வச்சு சொத்து எழுதினா இருப்பாரு. அது மேல இருக்கிற பேப்பர் கையெழுத்து போட்டு கீழ் பேப்பர் 2 பேப்பர் இருக்குது. நம்ம இதை எடுத்து நம்ம இஷ்டத்துக்கு எழுதிக்கலாம். இல்ல இல்ல கையில காட்டு பாரு 2 பேப்பர். ஆமாடா 2 இருக்குது. நீ கவலைப்படாத. நீ பேப்பர் வச்சு சூப்பரா ஆயிட்டுடா. நான் எல்லாத்தையும் வைப்பேன். நான் என்ன சொல்றேன்னா சொத்து வந்துச்சு. இனிமே அது எதுக்கு போட்டு வயசாண்டு அதே போய் சேர்ந்துட்டு அப்படியே விட்டுனா அது கேஸ் போட்டுனா மறுத்து சொத்து அங்க போற மாதிரி இருக்கும். பாரு என்ன கலக்கிறீங்க. அதனால சொத்து ஒன்னா போட்டு வில்லங்க இருக்க கூடாது. நிஜமா எப்பவுமே ஒரு சொத்துல வில்லங்க இருக்க கூடாது. போட்டல் அந்த கோபு முடிஞ்சு போச்சு.
சொல்லி தவறு. ஒரு மன்னனா இருந்தவன் மதுவருந்தினே, அது என் முதல் தவறு. மதுரை இருக்கின்ற ஒரு மகளுக்கு திருமணத்தை செய்யாமல் உன்னை நான் தாலி கட்டிய இரண்டாவது தவறு. நல்ல குடும்பத்தில் வாழ்ந்த ஒரு பிள்ளைக்கு நான் பாதாள சிறை வைத்தேன், அது என் மூன்றாவது தவறு. நான் செய்த தவறுக்கு இறைவன் சரியான தவறை கொடுக்கிறேன். ஆனால் ஒன்று, குக்களை பிடித்து கூண்டிலே அழைத்து மிக்கதோர் மஞ்சள் பூசி மிகுமணம் வீசினாலும் அது குக்களோ வாழை வளைத்து கொண்டுதான். என்னடா நாயும் சொல்றாரு, மஞ்சள் பூசினோம் அங்கதான் போய் நிற்பேன். உனக்கு மனமாலை சூடியதற்கு நீ கொடுத்த பரிசு. இது அரசர் என்ற ஆலமரம். இந்த மரத்தின் எந்த மரமும் உழைக்காது. ஆனால் ஒன்று, நான் யார் தெரியுமா? மகாபாரதத்திலே மகாவீர பீஷ்மர் தன் தந்தைக்காக இன்பத்தை தன் தந்தைக்கு திருமணத்தை செய்து வைத்தார். பரிமள கண்டியை எவரெல்லாம் பூமாறி போய் அவர் கொடுத்த வாக்கு என்ன தெரியுமா? மகாவீர பீஷ்மர் நினைத்தால் தாண்டி உயிர் போகும். அப்பேற்பட்ட இனத்தை சேர்ந்தவன் தான். ஆனால் ஒன்று, என் நாட்டு மக்களே, என்னை போல் மதுவருந்தி இப்பேற்பட்ட கொலையவளால் கொலை செய்ய துணியாது. மதுவருந்தினால் வழக்கத்திலே தவறு புரிந்து என்பதற்காக இவனை நான் தாலி கட்டியது பலன் கைமேல் கிடைத்தவர்கள். என்னை நீ கொன்றுடா. அரசன் அன்று கொன்றால் தெய்வம் நின்று தாண்டி கொள்ளும். நானும் நின்று தாண்டா போனேன். உனக்கு முன்னதாகவே போகிறேன். உனக்கு மாநிலம் பார்த்துவேன். சூப்பர். ஆனா இது போல செத்து போனா ஊர்ல செலவே கிடையாது. புரியல. வண்டி வைக்கணும் செத்துட்டா, அப்புறம் 10 பேர் பின்னாடி போனோம், மோளை வைக்கணும், தாளை வைக்கணும், என்னது பிரச்சனை? அவரே செத்தாரு, அவரே சுத்தாரு. அதே மாதிரி சாவருங்க அவங்களே பாத்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. யாரு அப்படியா தூக்கி போத்தலாம் கிடையாது. நடந்து போடுவாங்க. 5 ரூபாய்க்கு நடிச்சு 15 ரூபாய்க்கு நடிச்சு போடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? இப்படி கிழமை போயிட்டான். அது எனக்கு இப்ப ஆளு நாங்க எல்லாம் ரெடி ஆகிறாங்க. ஆமா தொட்டி அசிங்கமா கேட்பேன். யாரு சப்பரங்கோல் போட்டு உட்காருங்க. அவரு நிலநீர் இருக்கா? கேமராமேன் எல்லாம் இருந்து பேரு என்ன டாபர் இவ்வளவு வேலை செஞ்சுக்கிறேன். எனக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டு அக்கௌண்ட்ல 2 லட்சம் வேலை செஞ்சுக்கிறேன். அவர் கூட்டின்னு வந்து நானே பக்கத்து படி வச்சுது நானே, இப்போ சொத்து எழுதி நானே, அதுக்கப்புறம் போட சொல்ல கூட இருந்தது நானே. எவ்வளவு வேலை செஞ்சுக்கிறேன். ஏண்டா நேத்து கூட தான் 2 காஃபி வாங்கி கொடுத்தேன், 4 போண்டா வாங்கி கொடுத்தேன், இன்னைக்கு காலையில கூட வாங்கி கொடுத்தேன். வேற என்ன கொடுப்பாங்க டாபரு? 2 லட்சம் ரூபாய் போட்டு எப்படியா இந்த வேலை பார்க்கறதுக்கு அவ்வளவுதான். 2 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியாது. பாட முடியாது. யார் பேர்ல தாரகாசன முஞ்சி, அம்மா சம்பந்தியான உடுக்கடிச்ச முஞ்சி, மெயின் ரோட்ல தேஞ்சு போன முஞ்சி, சின்ன முஞ்சி, உனக்கு 2 லட்சம் ரூபாவா? எவ்வளவு வேலை செஞ்சுக்கிறேன். 2 லட்சம் ரூபாய் போடுனா 6 பார்ல தார் காசு விட மாட்டேன். ஜவுடியா என்னைக்கு இருந்தாலும் என் கையால தான் உனக்கு சாவு. அந்த தளபதி எங்க இருந்தாலும் கூட்டு வரேன். இன்னில இருந்து நான் நல்லவன் நான் மாறிடுறேன். பாவன் ஜெயில ஒருத்தங்கிறான், அவனை காப்பாத்திட்டு அதுக்கப்புறம் தளபதி செய்யாத தவறுக்காக சிறையில் அடைத்து விட்டார்கள்.
இருந்தா தெரியுமா அவங்களாம் பணக்காரு என்ன பேசுனா குத்தி போடுவாங்க ஆனா இப்ப நான் திருந்துட்டேன் நான் ஆமா உன்னை காப்பாத்து வந்துக்கிறேன் ஆமா தளபதி இப்ப இல்ல அவங்க மாமாக்கு அவனுக்கு சண்டை அடிச்சு செத்துட்டாரு ஓட்டான் அவன் போயிட்டான் மன்னரும் செத்துட்டாரு ஐயோ என்னாச்சு எப்படியோ கொலை பண்ணிட்டான் அவங்க அப்பேர் பெட்டாளா சம்மானாலோ 10 ஆம்பளைக்கு சமம் அது உனக்கு கொலை பண்ண வந்துங்கிறான் அதுக்குதான் முன்னாடியே நான் உன்னை காப்பாத்தலாம்னு ஓடியான்ட்டேன் நான் கேட்டா அது போரு என் உயிரை பணி வச்சு காப்பாத்துறான் காப்பாத்துறேன் அவனுக்கு தெரிஞ்சா என்ன கொண்டு போடுவாவோ அதனால உன்னை காப்பாத்துறேன் நான் உன்னை காப்பாத்துறேன் நன்றிக்காக இப்ப நான் என்ன பாத்தீங்கன்னா 2 இட்லி ஒரு வாடகை வாங்கி கொடுப்பேன் சாப்பிட முடியும் சரி பரவாயில்ல இருக்கும் நீ இலவசமா லவ் பண்றல அவங்க அந்தராங்க அறையில இருக்கிறாங்க அவங்களும் சீல போட்டாங்க அவங்க எப்போ போட்டாங்க அரை மணி பின்னாடி இருப்பாரு அப்படியே காப்பாத்தி நான் சொல்றேன் அப்போ வா ஓ தளபதி நாட்டிலே கிடையாது அது மட்டும் கிடையாது உங்களுடைய தந்தை இறந்து விட்டார்கள் நினைத்து நாம் இருக்கக்கூடாது தலைவரவா இருந்து கால நேரம் வரும்போது அவளை படித்து வடநாட்டில் இருந்து தென்னாட்டை அடைந்தோம் ஒரு பகுதியாக மணிபுரி நாட்டை அடைந்தோம் மணிபுரி நாட்டில் அம்மன் ஆலயத்தில் தஞ்சமடைந்து இந்நாட்டு மன்னர் நகர்வலம் வந்து கொண்டிருந்தான் அப்பொழுது என் அக்கா அழகை கண்டு மறு திருமணம் செய்து கொண்டான் இந்நாட்டு மன்னன் மணிமாறன் அன்று முதல் இன்று வரை சீரும் சிறப்போடு அரசாட்சி செய்து கொண்டு வந்தால் என் அக்கா உடல்நல குறைவான் வேல்விழி என்ற ஒரு பெண் குழந்தை ஈன்றெடுத்து என் அக்கா இறந்த பிறகு ஆண் வாரிசு இல்லாத காரணத்தினால் இந்நாட்டை அடைய வேண்டும் என்பதற்காக பல திட்டங்களை தீர்க்கிறேன் சில திட்டங்களை வகுத்து அன்று முதல் இன்று வரை சீரும் சிறப்போடு அனைத்திலும் வெற்றி அடைந்தேன் ஆனால் மைத்துடன் என்று மாறாம என் கிழக்கு மாமன் மார் மீது எட்டி உதைத்தார் ஆளவந்தனை தொட்டா வாய்ந்ததா சரித்திரம் ராஜா உன்னை பார்த்தால் எனக்கு கோபம் என்ன பண்ண மார் மீது எட்டி உதைத்தான் வேடிக்கை ஆமா வேடிக்கை என்ன சொல்றான் எங்க மச்சான் ஒரு மாமா இன்னைக்கு அஜிங்க நாளைக்கு ஒண்ணா கூடிங்க உறவு வேறு பதவி வேறு சரி விடு உங்க மாமா உயிரோடுல செத்துட்டாரு அந்த செவடிய கொலை பண்ணிட்டான் எனக்கு நன்றாக தெரியும் சாரு கூட்டமா சொல்லுறா சாரு அப்படியா அங்க வந்து என்ன பண்ண போற என்னடா இப்படி கேட்டு டேய் நான் எதற்காக இவ்வளவு வேலைகளை செய்தேன் புரியவில்லை மணிவரி நாட்டை அடைய வேண்டும் என்பதற்காக என் அந்தரங்க காதலியை திருமணம் செய்து வைத்தேன் குடி குத்த அவன்தான் உண்மை அதற்காகத்தான் ஆனால் அவன் யாரா நான் காலாளின் வேலையை கரத்தால் செய்யக்கூடிய பட்ட சிலைக்கு இந்த மணிவரி நாட்டுக்கு மன்னர் ஆள வந்தாண்டா என்ன தவிர சாரு மணால வேலை செஞ்சா சும்மா தானா அவன் தெருவில் நாட்டியம் ஆடிக்கிறது அவளுக்கு 1 லட்சமோ 2 லட்சமோ தேவை அனுப்ப வேண்டும் சரி பரவாயில்ல நாம முடி சுட்டு ஏற்பாடு பண்றேன் பின்னாடி குதிரை வாங்க